ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்ஸ் நிறைய சொன்னோம் இல்லையா, அதில் முக்கியமானது இந்த காலம் அப்படிங்கிறது. நோலனை போல் வேறொருவர் வந்து இந்த மாதிரி காலத்தை பன்முகமாக அவரோட படங்களில் பயன்படுத்தினவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் காலத்தை பற்றி ஒரு புரிதலே நோலன் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. திரைப்படங்கள் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் படம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 20 வருஷத்துலேருந்து 200 வருஷத்து வரைக்கும் சொல்ல முடியும் ஒரு 2 மணி நேரம் கதையில். அப்போ ஆல்ரெடி ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டைமோட கம்ப்ரஸ்டு வெர்ஷனாக தான் இருக்குது. அதை நான் இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு புஷ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி தான் இந்த காலத்தை வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்குள்ளே வந்து பல்வேறு வகையில் அதை பயன்படுத்தி பார்க்குறாரு. நீங்கள் வந்து மெமெண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் அவன் மறந்து போயிடுவான். அந்த 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் தான் அவனோட மெமரின்னும் போது அதை அவன் எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறான், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, அவன் வந்து டேட்டுவாக குத்திக்கிறான், டெக்ஸ்ட்டாக எழுதுகிறான், ஃபோட்டோகிராஃபியை எடுத்து வச்சுக்கிறான், அவ்வளோதான் அவனோட நேரம். ஸோ அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே அவனை வந்து என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு காட்டுறது ஒரு பக்கம். இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரீம் வித்தின் அ ட்ரீம் அப்படின்னு ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு டைம் உண்டு. 10 மணி நேரம் அப்படின்னா கனவுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு வாரம், அதுக்குள்ளே போகிற கனவில் வந்து 6 மாதம், அதுக்குள்ளன்றது ஒரு 10 வருஷம், லிம்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 வருஷம் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு எலாஸ்டிக் மாதிரி வந்து டைம் அவர் ப்ளே பண்ணுற விஷயம், இதெல்லாம் பேரலாக காட்டக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். இதுவே இன்ட்ரெஸ்ட்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைமை வந்து ஒரு டெஸ்ராக்ட்குள்ளே போட்டு XYZன்னு ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சரு எல்லாத்தையுமே உங்களால் ஒரே டைமில் பார்க்க முடியும், மல்டிபிள் ஆங்கிளில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு விஷுவல் கொடுத்ததாக இருக்கட்டும். டைம் டைலேஷன் கான்செப்ட் மூலமாக வந்து அப்பா ஒரே மாதிரி எங்கே இருப்பார், பொண்ணோட வயசு மாறுதுன்னு இந்த டைம் டைலேஷன் எஃபெக்ட்ஸை காட்டுறதா இருக்கட்டும். இதுலேயுமே டைமை வந்து வேற ஒரு ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருப்பார். டெனட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரோப்பியை கையில் எடுப்பார். என்ட்ரோப்பி அப்படிங்கிறது ஏன் டைம் எப்போயுமே ஒரு ஃபார்வர்டில் இருக்குது, ரிவர்ஸில் ஏன் போக மாட்டேங்குதுங்கிறதுக்கான விடை தான் அந்த என்ட்ரோப்பி சயின்ஸில். அதே வந்து ஒருவேளை என்ட்ரோப்பி நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சால் காலத்தில் நம்ம ரிவர்ஸில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இதில் அவர் என்ன ஆட் பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் டைம் ஃபார்வர்டில் போவோம், இன்னொரு பக்கம் டைம் பேக்வர்ட்ஸில் போவோம். இதெல்லாம் ஒரு டெனட்டில் பண்ணியிருப்பார். இப்படி டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்குது.